ஆனா எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். நான் என்னோட தாய் மாமா தான் அவங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை. டெலிவிஷன்ல இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ணா 4,500 கிடைக்கும். இப்போ பாலா எல்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவில. ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு. இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்துல தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பெல்லாம் 4,500 தான் கொடுப்பாங்க. ஸோ பரவாயில்ல. ஆனா எங்க மாமனார் என்ன சொன்னாருன்னா, அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்றதே பெரிய விஷயம், அவன் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறான், சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாவுக்கு, மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மேடையில. அவங்க தான் எனக்கு தைரியமா சப்போர்ட் பண்ண, போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்றான், அவன் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்றா பார்த்துக்கலாம்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 43 வயசுல எங்க மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ அவர் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டாரு. ஏன்னா அவருக்கு 2 பொண்ணு. இந்த 2 பொண்ணுங்களை பார்க்கணும். அந்த டைம் தான் எங்க அப்பா இறந்துருந்தாங்க. அப்போ என் அக்காவுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது, இவங்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டாரு. அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணாரு. என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், அவர் வேலைக்கு போடா, 1,00,000 2,00,000 சம்பாதிடா, படிச்சிருக்கீங்கன்னு சொல்லாம உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடைச்சிருக்காங்க. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு இரவு மாமனாருங்கிறது